பீகார் மாநிலத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு மத்திய அரசும் மாநில அரசும் அந்த மாநிலத்தின் வாக்காளர்களை கவரும் வகையில் அங்கு பல்வேறு திட்டங்களை அறிவுறுத்தி செயல்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் மகளிருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் 10,000 ரூபாயை செலுத்தும் ஒரு திட்டத்தை மாநில அரசு தீட்டியுள்ளது. முதலமைச்சரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் எனும் பெயரிலான அந்த திட்டத்தை டெல்லியில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். பாட்னாவில் முதலமைச்சர் நிதிஷ்குமார், துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் காணொலியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, பீகாரில் இதற்கு முன் இருந்த லாலு பிரசாத் அரசு மகளிருக்கானது இல்லை என்றும் அவர் குடும்பத்துக்கானது என்றும் தெரிவித்தார். இப்போதுள்ள அரசு தனது குடும்பத்தை நோக்காது, ஒட்டுமொத்த பீகாருக்காக பாடுபடுவதாக தெரிவித்தார். முன்பு அரசால் 1 ரூபாய் செலவிடப்பட்டால் அதில் 15 காசு தான் பயனாளிக்கு சென்றதாகவும், மீதி தொகை இடைப்பட்டவர்களால் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் கூறிய பிரதமர், இப்போது பயனாளர்களின் வங்கி கணக்கில் தொகை நேரடியாக செலுத்தப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். பீகார் முதலமைச்சரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒரு பெண் பயனடைவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார்.